அத்து படி இருக்கு. வாமா, இப்போ உன் கண்ணை தரோமா. நீங்க நினைச்சதெல்லாம் எந்த குறையும் இல்லாம அப்படியே நடக்கும். இந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அங்க இருக்கிற வடகாளி அம்மனுக்கு நீ 9 விளக்கு போட்டு வாமா. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். சரிங்க சாமி. வா. ரசாத்தி அத்தை, நீ அங்க போய் விளக்கு போடு. நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். போ. சரிங்க அத்தை. சாமி, ஏன் அப்படி சொன்னீங்க அவங்க கிட்ட? நான் என்ன சொன்னேன்? நீங்க சொன்னது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. அது தெரிஞ்சும் நீங்க ஏன் போய் சொன்னீங்க? நாகாத்தம்மன் அந்த பொண்ணு ஊத்துன பாலை குடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல சாமி, அந்த பொண்ணு தீபம் ஏந்தி கோயிலை சுத்தி வரும்போது தீபம் அணைஞ்சு போச்சு. அதை நான் தான் ஏத்தி வச்சுட்டு வந்தேன். எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவங்க கிட்ட மாத்தி நல்ல விதமா சொன்னீங்க? எல்லாம் தெரியும். விதியை நம்மளால மாத்த முடியாது. நம்மளால முடிஞ்சது அம்மன் இருக்கான்னு நம்பி போங்கன்னு நம்பிக்கையை கொடுக்கறது மட்டும்தான். அந்த நம்பிக்கையே அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரும். இப்ப அந்த பொண்ணு பெருசா ஒன்னும் தப்பு பண்ணல. கணவனோட அன்புக்கு ஏங்கி ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கா. அவ பொய் சொன்னாலும் அவளோட நோக்கம் சரியானது தானே. அதனால நம்ம பரிகாரம் பண்ணது நடந்தாலும் நடக்காட்டியும் நல்லதுன்னே சொல்லணும். அப்படித்தான் நானும் சொன்னேன். அதான் தர்மம். சாமி, அப்படின்னா அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காதா? நிச்சயம் குழந்தை பிறக்கும். ஆனா அதுக்கு அவ பல தடைகளை தாண்டி வரணும். அவ்வளவு ஏன், அந்த குடும்பத்துல ஒரு உயிரை தியாகம் பண்ணி கூட குழந்தை பிறக்கிறதுக்கான சூழ்நிலை வரலாம். இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறது தப்பு இல்லையா சாமி? நான் அந்த பொண்ணுகிட்ட தான் மறைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க அத்தை கிட்ட இல்ல. நீ போய் அவங்க அத்தையை கூட்டிட்டு வா.
அவங்க கிட்ட என்ன நடக்கும்னு சொல்லிடுவோம். சரிங்க சாமி. அம்மா, சாமி உங்களை மட்டும் கூப்பிடாருமா. சரிங்க, வரேன். வாங்கம்மா. சாமி, அம்மா அந்த வந்துட்டு இருக்காங்க சாமி. வரட்டும் வரட்டும். வாங்கம்மா வாங்க. சாமி சொல்லுங்க. அது உங்க மருமகளை பத்தி சொல்லணுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் 15 நாள்ல ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அதை தாங்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய மனதிடம் வேணும். என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க அவங்க கூடவே இருக்கணும். அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சாமி, என் மகனுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் மருமக தான். அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. மரமும் நான் விட மாட்டேன். நான் என் உயிரை கொடுத்தாவது அவளை காப்பாத்துவேன் சாமி. அம்மா, கண்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த ஆத்தா அருளால அந்த பொண்ணுக்கு ஒண்ணாகாதுன்னு நம்புவோம். அந்த ஆதிபராசக்தியை மிஞ்சிற சக்தி எங்க இருக்கு? அவ அரணா நின்னு உங்க மருமகளை நிச்சயம் காப்பாத்துவா. நீங்க நம்பிக்கையோடு இருங்க, கவலைப்படாம இருங்க, நல்லதே நடக்கும். உங்க மருமக வர்றாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கங்க. அத்தை, எல்லா விளக்கும் போட்டுட்டியாமா? போட்டுட்டேன் அத்தை. சரி, கிளம்பலாமா? சாமி, நாங்க புறப்படுறோம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்தாம்மா, ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. சந்தோஷமா போயிட்டு வாம்மா. சரிங்க, வாங்கம்மா. வா. என்ன கண்மணி, எதுக்கு இப்ப நீ வீட்டை அளந்துகிட்டு இருக்க? எல்லாம் அந்த ராசாத்தியால தான். நம்ம பிளான் பண்ற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கும்டே. நீயும் எங்க அத்தை மாதிரி நடக்கும் நடக்கும்னு சொல்லிட்டே இருக்காத. கொஞ்சம் பொறுமையா இருடி. நாம வச்சது நோ சரவெடி இல்ல, வெச்ச உடனே படபடன்னு வெடிக்கிறதுக்கு. நாம வச்சது கன்னி வெடி. அது எப்ப வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வெடிக்க வேண்டிய நேரத்துல சரியா வெடிக்கும். அதையும் பார்க்கலாம். ஆமா, உங்க அத்தை எப்ப வரேன்னு சொன்னாங்க? இன்னும் ஒரு வாரத்துல வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா எப்ப வரும்னு தான் தெரியல. வரட்டும் வரட்டும். அவங்க வரத்துக்குள்ள நாம நடத்த வேண்டியதை நடத்திடலாம். நீயும் சொல்ற, நானும் கேக்குறேன். ஆனா நடக்காம மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறமா உனக்கு இருக்கு. ஷோ, நீ வேற இருடி. நடக்கும். ராசத்தி சண்டை போட்டு இனி என்ன பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. Hold on, hold on, hold on, hold on. இந்தா. அத்தை, அடடடடா, இங்க பாருங்க.
நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். தொட்டிலு பொம்மை. இனியா, என்னை விட ராசாத்தி தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவகிட்ட காட்டு. சரிங்க அத்தை. இப்ப பாரு கதையா என்ன நடக்க போகுதுன்னு. ராசாத்தி, வா 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 வா. அப்பா. இங்க பாத்தியா மாமா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானு? எனக்கு தெரியும் ராசாத்தி, இதெல்லாம் பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. இதெல்லாம் நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் ராசாத்தி, எனக்கு தெரியும் நீ சந்தோஷத்துல வாயடிச்சு போயிருக்கான்னு. அதனாலதான் நம்ம குழந்தைக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு, நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது கீழே இறக்கி வைப்போம். அப்பதான் உனக்கு காமிக்க கரெக்டா இருக்கும். குழந்தைக்காக கேப். இத பத்தியா பொம்மை. இந்த பொம்மைய எப்படி அடிச்சாலும் அப்படி வரும். இது டெடி பேர். பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னு வையேன், கட்டி பிடிச்சு தூங்குவாங்களாம். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத பாத்தியா விளையாட்டு சாமா. கிரிக்கெட் பேட். நான் பேட்டிங் பிடிச்சா அவன் போலிங் பண்ணுவான், அவன் போலிங் பண்ணா நான் பேட்டிங் பண்ணுவேன். கலர் கலரா பால். எந்த கலர் பிடிக்கும்னு தெரியாது, அதனால எல்லா கலர்லயும் வாங்கிட்டேன். டென்னிஸ். அவன் விளையாடுவானான்னு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க பாரு, பொன் குழந்தை இருந்துச்சுன்னா கிச்சன் ஐட்டம் பண்ணல, அதுக்கு தான் இது. இதான் அவன் படுக்க போற பெட். இங்க பாரு, இத இப்படியே ஆட்டி விட்டா அழகா அவன் தூங்குவான். ஏ கண்மணி, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தல்ல? ஒன்னும் புரியலையேம்மா. ஐயோ, எப்படிதான் நீ எனக்குன்னு வந்து வாச்சியோ. நாம போட்ட பிளான் படி இனிய ராசாத்திக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான். அதை பார்த்துட்டு மங்கையும் மேல போறா. அது எனக்கு தெரியுது. அங்க என்ன நடக்க போகுது? இதுல தாண்டி விஷயமே இருக்கு. ராசாத்தி கிட்ட இனிய ரொம்ப சந்தோஷமா பேசும்போது ராசாத்தி குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போயிடுவா. அவளால பொறுக்க முடியாம உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவா. நடக்குமாமா? கண்டிப்பா உள்ள போன இனிய அவன் வேலைய ஆரம்பிச்சிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இப்போ மேல போன மங்க வெளியில வர மூட வச்சு உள்ள என்ன நடந்திருக்கும்னு நாம கெஸ் பண்ணிடலாம். சரி. கண்டிப்பா மங்க கண்ணை கசக்கிட்டு தான் வெளில வருவா. அப்படி வந்துட்டா ராசாத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டா பிரச்சனை பெருசா நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ராசாத்தி கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். அதுதான் நீ நடக்க போகுது. சரி வா, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். போ போ போய் உட்கார் போ. ராசாத்தி, நமக்கு பையன் பிறந்தாலும் சரி பொண்ணு பிறந்தாலும் சரி, சரியா, அவங்களுக்கு 5 வயசுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் நான் இப்பவே வாங்கி போட்டுட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும். நீ ஹாப்பி தானே? அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் இங்க பார். நம்ம குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, இந்த ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. எப்படி? ஆமா மாமா, இங்க பாரு. எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரசதி, ஒரு நிமிஷம். நம்ம குழந்தை பிறந்து நடையெல்லாம் பழகணும்ல, அதுக்கு நான் சின்ன வயசுல நட பழகின வண்டி இருக்கு. ஆமா இருக்குல்ல, கீழே தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இது எப்படி? இதோ வந்துடுறேன், ஒரே நிமிஷம். அத்தை, இதுக்கு மேல என்னால இதை மறைக்க முடியாது அத்தை. நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன் அத்தை. ராசாத்தி, இப்ப வேணாம். நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஓ மேல மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தை மேலயும் பாசமா இருக்கான். அந்த பாசத்தாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப போய் நீ இதெல்லாம் சொல்ல போறேன்னு சொல்ற. ஏமாத்திட்டேன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? புரியுது அத்தை. ஆனா மாமா குழந்தை மேல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நாளுக்கு நாள் அவர் குழந்தை மேல வச்சிருக்கிற பாசம் கூடிக்கிட்டே போகுது.
இது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல அத்தை. இல்ல அத்தை, இது நல்லா இல்ல அத்தை. ஆசை காட்டி மோசம் பண்ண முடியாத அத்தை. இனியும் அம்மாவை ஏமாத்த நான் விரும்பல அத்தை. நான் உண்மையை சொல்லதான் போறேன். ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல, இப்ப அத சொல்றதுக்கான நேரம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல அத்தை, இதுக்கு மேல என்னால உள்ள வச்சு புழுங்கிட்டு இருக்க முடியாத அத்தை. தினம் அவரை ஏமாத்துறமோங்கிற குற்ற உணர்ச்சியில நான் துடிச்சிட்டு இருக்கேன். அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க அத்தை. அதனால எனக்கு வேற வழி தெரியல அத்தை. அவர் வந்த உடனே நான் உண்மையை சொல்லதான் போறேன். ராசாத்தி, நான் தான் சொல்றேன்ல, சொன்னா கேட்க மாட்டியா? இல்ல அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் மாமா கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். ராசாத்தி, ரொம்ப ஓவரா பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம பொறுமையா இரு. இல்ல அத்தை, இதுல நீங்க தலையிடாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். மாமா கிட்ட இந்த உண்மையை சொல்லதான் போறேன். ராசாத்தி, இல்ல அத்தை, என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்லதான் போறேன். என்னமாச்சு? என்னம்மா இது? எனக்கு புத்தி சொல்லிட்டு நீ எப்படி பண்ற? அம்மா, ராசாத்தி பிரெக்னெண்டா இருக்கான்னு உனக்கு தெரியும்லம்மா. என்னம்மா தெரிஞ்சிருந்தும் இந்த மாதிரி நேரத்துல அடிக்கிற? என்னாச்சுமா? இல்ல டேய், எனக்கு தெரியாதா? நீ எனக்கு சொல்லி தெரியா? பின்ன என்னடா, புள்ளத்தாச்சி புள்ளன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நான் என்ன சொன்னாலும் அவ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன் நான் உன் பொண்டாட்டி அடிக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்லல. உனக்கு இல்லாத உரிமையா? என்ன இருந்தாலும் அவ மாசமா இருக்கால. அது எனக்கு தெரியும்டா. நான் எதுக்கு அவளை வேலை பார்க்க சொல்றேன்? நாளைக்கு குழந்தை பிறக்கும் போது எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தானே இப்பவே நல்லா குனிஞ்சு வளைஞ்சு வேலை பார்க்க சொல்றேன். அதை பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? அதான் அடிச்சேன். மா, இப்பதானே உண்டாயிருக்கா, கொஞ்ச நாள் போட்டுமா. அம்மா, உனக்கு தெரியாதா? நீ சொல்லாமலே அவ வேலையெல்லாம் பாப்பா. இப்ப என்ன, உனக்கு வேலை தானே பண்ணணும். நான் வேணா பண்றேம்மா. வேணாம் வேணாம், நானே பண்ணிட்டேன். நான் அவகிட்ட பொறுமையா சொல்லிக்கிறேன். இனி அவகிட்ட நான் சொல்றத கேட்கணும்னு மட்டும் சொல்லு. ராசாத்தி, அம்மா சொன்னா கேளு. இங்க பாரு, அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. பாத்தியா, அவனே சொல்லிட்டான் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி நடந்துக்கோ. என்னை கேட்காம எதையும் செய்யக்கூடாது, புரியுதா? தயவு செஞ்சு அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வரேன். என்ன, ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் இல்ல மாமா. சரி விட, இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. அம்மா இப்படிலாம் கோவப்படுற ஆளே கிடையாது. ஏதோ எமோஷனல் அடிச்சிட்டாங்க, சரியா? என்ன மாமா, அத்தைய பத்தி எனக்கு தெரியாதா? நான் அதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல மாமா. அத்தை இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு மாமா கிட்ட நாம உண்மையை சொல்றது நல்லதில்ல. ஆனா அதே சமயம் மாமா கிட்ட ரொம்ப நாள் இதை மறைச்சு வைக்கிறது தப்பு. கடவுளே, நீதான் எனக்கு ஒரு முடிவு சொல்லணும்.